தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பேருந்துகள் ஓடாது பேருந்துகள் ஓடாது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு பணிக்கால பலன்கள், அகவிலைப்படி உயர்வு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை வலியுறுத்தி அவர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றார்கள். ஆனால் தமிழக அரசு அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற மாதிரி தெரியவில்லை. தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் ஒரு நாள் போராட்டம் நடத்தினார்கள், பந்த் அறிவித்திருந்தார்கள், அதை தள்ளி வைத்திருந்தார்கள். தற்பொழுது மீண்டும் அவர்கள் போராட்டம் அறிவித்துள்ளார்கள். வருகின்ற ஜூன் மாதம் 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் 25ஆம் தேதி காலை 10 மணி வரை அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் 100 இடங்களில் உண்ணாவிரதம் நடத்துகின்றனர். வருகின்ற ஜனவரி மாதம் 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் 25ஆம் தேதி காலை 10 மணி வரை 24 மணி நேரமாக அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதனால் அரசு போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட உள்ளது. ஆகவே பொதுமக்கள் இதனை கணக்கில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பணிக்கால பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும். அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லிதான் தேர்தல் அறிக்கையில் கூறித்தான் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் முடிந்தும் கூட அரசு பணிய ஊழியர்களுக்கு இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே தேர்தல் வாக்குறுதியின்படி திமுக அரசு நடந்து கொள்ள வேண்டும். தேர்தலின் போது திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் இன்னல்களை களைய தமிழக அரசு மனிதாபிமானத்துடன் முன்வர வேண்டும்.